காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற ஒரு கவிஞர் பாடினார். அதுபோல இன்றைக்கு இருக்கும் நெருக்கமான காலகட்டத்துல போட்டிகள் நிறைந்த சூழ்நிலையில நம்ம நன்றாக படிச்சா மட்டும்தான் நம்மளுடைய நிலையை உயர்த்திக்க முடியும். அப்படி நல்ல முறையில படிச்சு மதிப்பெண் பெறுவதற்கு உண்டான மிக முக்கியமான 3 விதிகளை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் விதி தயார் நிலை விதி. கற்றலுக்கு கற்பவரின் மனநிலை எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம். கற்றலுக்கு நம்ம தயார் நிலையில இல்லைன்னா கற்றல் எப்பொழுதுமே வீணாகிடும். சாப்பிடாம மிகுந்த பசி இருக்கும்போது படின்னு சொன்னா யார் வற்புறுத்தினாலும் நமக்கு படிப்பு ஏறாது. அதனால எப்பொழுதுமே முதல்ல உங்களுக்கு இருக்க வேண்டியது படிப்பின் மேல் உங்களுக்கு இருக்க வேண்டிய அக்கறை தான். பெற்றோருடைய வற்புறுத்தலுக்காகவோ அல்லது ஆசிரியர்களின் கட்டாயத்திற்காகவோ நீங்க படிச்சா கண்டிப்பா அது உங்களுக்கு பயன் தராது. எப்பொழுதுமே கற்றலுக்கு உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு கணக்கு வரவே வராது, இந்திய அரசியலமைப்பு புரியவே புரியாது, பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது என்ற மனநிலையோட அந்த பாடத்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் மனசுல ஏறவே ஏறாது. ஒரு சில பிள்ளைகளுக்கு விளையாட்டுல மிகுந்த ஆர்வம் இருக்கும். அவங்க எப்பொழுதுமே விளையாட்டு மைதானத்திலேயே இருப்பதை தான் விரும்புவாங்க. அதுபோல உங்களுக்கு முதல்ல ஒரு படிப்பின் மீது ஆர்வம் உண்டாக வேண்டும். அந்த ஆர்வம் தான் அந்த படிப்பை நீங்கள் தொடர்வதற்கான தயார் நிலை என்று கொள்ளப்படுகிறது. எனவே நீங்க எந்த பாடத்தை படிப்பதாக இருந்தாலும் முதலில் உங்களுக்கு இருக்க வேண்டியது அந்த படிப்பை படிப்பதற்கான ஆர்வம். அதுதான் தயார் நிலை. இரண்டாவது விதி பயிற்சி விதி. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் மிக எளிதாக அந்த போட்டித் தேர்வை வெற்றி பெறுவதற்கு மிக அவசியமான ஒரு விதி என்னன்னா பயிற்சி விதி. திரும்ப திரும்ப பயிற்சி செய்தல் தான். ஒரு செயல் ஒருவருடைய நடத்தையில் ஆழமாக பதியணும் அப்படின்னா அந்த செயலை அவர் திரும்ப திரும்ப செய்யணும். உதாரணமா ஒரு விளையாட்டு போட்டியில ஒரு குழு வெற்றி பெற வேண்டும் நினைச்சா அவங்க என்ன செய்யறாங்க? தினந்தோறும் பயிற்சி செய்கிறார்கள். பயிற்சியே செய்யாம நேரடியா ஆடுகளத்துக்கு போயிட்டு அவங்களால வெற்றி பெற முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது. எனவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப படிப்பது. அந்த திரும்ப திரும்ப படிப்பது தான் பயிற்சி விதி என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மேலும் திரும்ப திரும்ப படிப்பது மட்டும் பயிற்சி கிடையாது. படித்ததை தேர்வு அடிக்கடி எழுதி பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இவையெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு படிச்சீங்க, எவ்வளவு படிச்சீங்க என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயிற்சி விதியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் கற்றது உங்களுடைய மனதில் மிக எளிமையாக பதியும். பயிற்சி இல்லைன்னா படித்தது மறந்து போகும். முதலில் நீங்கள் ஒரு பாடத்தை படிக்க ஆர்வம் கொள்ள வேண்டும். பிறகு அதை பல முறை படிக்க வேண்டும். படித்துவிட்டு பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி பயிற்சி செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான கடினமான பாடமாக இருந்தாலும் உங்கள் மனதில் மிக எளிமையாக பதியும். மூன்றாவது விதி விளைவின் விதி. எப்போதுமே விளைவும் உழைப்பும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. உங்களுடைய உழைப்பை பொறுத்து தான் உங்களுடைய விளைவும் இருக்கும். படிக்க தொடங்கும் போது எவ்வளவு கடினமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதனுடைய முடிவை நீங்க எப்பொழுதுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். விளைவு என்றால் என்னன்னா நீங்க நல்லா படிக்கிறீங்க, அந்த நல்லா படிச்ச பிறகு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெறுறீங்கன்னா அதுதான் அதனுடைய விளைவு. அதுபோல நீங்க நல்லா படிச்சு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துக்கு வெளியே நின்று ஜாப் ஆர்டரோட நீங்க ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றப்ப உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் விளைவு. அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற திருப்தி, சாட்டிஸ்பேக்ஷன் அதுதான் விளைவு. நீங்க ஒவ்வொரு முறையும் கடினமான பாடத்தை படிக்கும் போதும் சரி, நீங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுதும் சரி, அந்த விளைவை நினைத்து நீங்க எப்பொழுதுமே உங்களை நீங்களே உற்சாகமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்களே முதல்ல உங்களுடைய விளைவை நினைத்து உற்சாகமூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சிறிய யூனிட் டெஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான மாடல் டெஸ்டாக இருந்தாலும் சரி, அதில் நீங்க நல்ல மதிப்பெண் எடுத்தா நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வருங்காலத்தில் நிகழப்போகின்ற அந்த நல்ல விஷயத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் நினைத்து சாட்டிஸ்பேக்ஷன் செய்து கொண்டு நல்ல முறையில் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு நல்ல மனநிலையோடு நீங்க அடுத்த கட்டத்திற்கு படிக்க ஆரம்பிக்கணும். இந்த விதி ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. ஏன்னா நிறைய பேர் இதை தான் செய்ய மாட்டாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தினம் தினம் மிகுந்த உற்சாகத்தோடு செயல்படுவார்கள். இந்த 3 விதி ஏன் முக்கியம்னா, ஏன் பல பேரால எவ்வளவோ காலம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு படிச்சாலும் கிளியர் செய்யவே முடியல அப்படின்னா அவங்க முழு ஈடுபாடோட படிக்க மாட்டாங்க. ஒருவேளை முழு ஈடுபாடோட படிச்சாலும் பயிற்சி விதியை பயன்படுத்த மாட்டாங்க. தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய மாட்டாங்க. படிப்பாங்க, ஆனா மார்க் வராது. காரணம் என்ன? அவர்கள் நேரடியாக களத்துக்கு போயிட்டு வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க. களத்துக்கு போறதுக்கு முன்னாடி பல முறை சிறு தேர்வுகளையோ யூனிட் டெஸ்ட்டுகளையோ மாடல் டெஸ்ட்டுகளையோ பல முறை ரிவிஷன் பண்ணி எழுதி பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை தயார் நிலை விதியை பயன்படுத்தியும் பயிற்சி விதியை பயன்படுத்தியும் அவங்களால தேர்ச்சி பெற முடியல அப்படின்னா அவர்கள் விளைவு விதியை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதாவது தினம் தினம் தங்களைத்தானே செல்ஃப் மோட்டிவேட் செய்யாம தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் படிப்பாங்க. 1 மாசம் படிப்பாங்க, 2 மாசம் படிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? லேக் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷன். 1 வாரம் படிப்பாங்க, 10 நாள் படிக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் படிக்க முடியாம போயிருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா செல்ஃப் மோட்டிவேஷன், விளைவு விதியை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. எனவே இந்த 3 விதியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 விதியுமே பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும்
வெற்றி பெறுவார்கள், அரசு வேலை வாங்குவார்கள். எனவே இந்த 3 விதியை பயன்படுத்துங்க. நிச்சயம் உங்களிடம் வெற்றி வந்து சேரும். அடுத்த முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.